குட்டி, நீதான் எனக்கு தெரியும், கையெடு. நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? என் குட்டியோட கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? சரி, அதெல்லாம் விடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ செல்ல குட்டி. சரி, கண்ணு மூடு, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ம். உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? மில்க்கு. ஓ, பால் பாட்டிலா? ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் ஒன்றும் நினைக்கலையே. சி, நீ என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா பொறுக்கி. ஒரு கிஸ் கிடைக்கும்னு நினைச்சேன். என்னது கிட்ஸா? ஐயோ, ஏய் ரொம்ப சீன் போடாத, வாய் தப்பாய் கிட்ஸ்னு வந்துருச்சு. தப்பானதானே கிட்ஸ் வரும். சி, பொறுக்கி, அசிங்கமா பேசாத. நான் அசிங்கமா பேசுறேன்னா? காமத்திலிருந்து பிறந்ததுன்னா புனிதமானதுன்னு சொல்றீங்க, ஆனா காமத்தை பத்தி பேசினா அசிங்கன்னு சொல்றீங்க. சரி, எழுந்து ஜாலியா வருவோம். யாரு? ஹலோ, கேக்குதாடி? ஆ கேக்குது, சொல்லுடி. நான் விக்கியை பிரேக்கப் பண்ணிட்டேன்டி. ஏண்டி, என்னாச்சு? எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. எங்கள் வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்கே கொடு, உன் ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன். என் பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணுமா? கொடுக்குறேன் இரு. சரி கொடு. ஹலோ. சொல்லுங்கண்ணா. ஒரு பையனை ஏமாத்திட்டனால அவனை முட்டாள் நினைக்காதீங்க. அவங்க தகுதிக்கு அதிகமாக உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை உடச்சி வச்சிருக்கீங்க. ஏய் கொடு, நான் பேசுகிறேன். இங்கே பாரு, ஒரு பையன் அழகாக இருக்கான், ஸ்டைலாக இருக்கான், கார் வச்சுருக்கான், ஐஃபோன் வச்சுருக்கான்லாம் லவ் பண்ணாத. அவன் நம்ம கூட ஜாலியாக பேசுகிறானா, நம்ம லூசுத்தனத்துக்குலாம் சரிப்பட்டு வருவானான்னு பாரு. சும்மா மாதவ மாதிரி ஸ்டைலாக இருக்கான்லாம் லவ் பண்ணாத. நீ வாமிட் எடுத்தா சீன்னு சொல்லிட்டு போயிடுவான். நீ வாமிட் எடுத்தா அதை எடுக்கலாம் தேவையில்ல, ஜஸ்ட் உன் தலையை பிடிச்சா போதும். சரி போதும், நிறுத்து, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஒரு கிஃப்ட்டு. கிஃப்ட் தானடி, அதை ஏன் பயந்துக்கிட்டு சொல்கிற? ஹேண்ட் கஃப் தான், ஆனால் என்ன நான் சொல்லு. இல்லை, வர வழியில் ஒரு சாமியாரை பார்த்தேன். அவர் நம்ம 2 பேருக்குமே சண்டை வரக்கூடாதுன்னு தான் இந்த ஹேண்ட் கஃபை கொடுத்தாரு. ஆனால் உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல. எது இந்த ஹேண்ட் கேஃபா? இப்போ நீ ஏன் அதை தூக்கி போட்ட? இதை மாட்டா நமக்குள்ள சண்டை வரான்னு நினைக்கிறியா? எப்படி? இதனால உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏய், அந்த ஹேண்ட் கேஃப் எங்க இருந்துடி வாங்கின? அதனால தான் வந்து எனக்குள்ள நீயும் உனக்குள்ள நானும் இருக்கும். நான் சொல்றது கேட்காம நீ தான் கடல்ல தூக்கி போட்ட. சரி, இப்போ அதெல்லாம் விடு, என்ன பண்றது? திரும்ப அந்த சாமியாரை பார்க்குற வரைக்கும் எனக்காக எங்கள் வீட்டில் நீயும், உனக்காக உங்கள் வீட்டில் நானும் தான் இருக்கணும். நான் எப்படி உங்க வீட்டில்? வேற வழி இல்லை, அந்த சாமியார் திரும்ப பார்க்குற வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். சரி, நீ இங்கேயே இரு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அவன் கூட உன்னை அமுச்சு வைக்கிறேன். அவன் வந்து உன்னை கூப்பிட்டுப்பான். டேய் மாமா. என்னங்க, என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு என்ன மாமான்னு சொல்றீங்க? டேய், நான் தான்டா உன் குட்டி. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க அடிக்கிறீங்க? உன் ஆளே உன்னை மாமானு கூப்பிடாது, யாழ் எப்படி அவனை மாமானு கூப்பிடும்? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? டேய், தாரணி எங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு ஒரு சாமியாரை பார்த்து ஒரு ஹேண்ட் கேஃப் வாங்கிட்டு வந்தாடா. அதை நான் கடல்ல தூக்கி போட்டேன். அதனாலதான் இப்போ எனக்குள்ள அவளும் அவளுக்குள்ள நானும் இருக்கும்டா. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? உன் ட்ரீம் என்ன? பெரிய ஃபிலிம் டைரக்டர் ஆகி தி ஃபேஸ் ஆஃப் அபி அந்த ரீல்ஸ் பண்ற போனா கரெக்ட் பண்ணும், அதானே? ஏங்க, என்னங்க சொல்றீங்க? டேய் மாமா, நான் தான்டா உன் குட்டி. இனிமே ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு என்னையே வெறுப்பேத்துவல. டேய், நீ வேற ஏன்டா? என் போன் அவகிட்ட தான்டா இருக்கு. அதுலதான் ஷாரன் நிஷா போட்டோலாம் இருக்குடா. மாட்டிப்பேன், பயமா இருக்குடா. எப்படியாச்சும் வாங்கி கொடுறா, சீக்கிரம் வாடா. டேய் டேய் மாமா, ஷாரன் நிஷா போட்டோலாம் அதுல இருக்குடா. மாட்டிக்கிட்டேனா? பாத்துக்கலாம், வா அப்படியே நடந்து போவோம். சரி வா. போன்ல யாரு? உன் தங்கச்சி. பா, நல்ல வேலை தப்பிச்சேன்டா. என்ன சொன்ன? இல்ல நீ பேசு. ஹலோ. நான் எங்கண்ணா இருக்கேன்? ஃப்ரெண்ட்ஸோட வெளில இருக்கேன். உனக்காக ஜிலேபி செய்யலான்னு இருக்கேன். உனக்கு செய்ய தெரியுமா? தெரியும், ஆனா வீட்ல உப்பு இல்லையே. உப்பு இல்லையா? அப்ப சக்கரை இருக்கா? இருக்குண்ணா. அப்ப பக்கடாசி. சரி, நான் செய்யறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா.
ஏடா அவன் தங்கச்சி ஜிலேபிக்கு உப்பு கேட்குறா? எங்கள் வீட்டில் அப்படிதான். ஷேரும் யார் அந்த ஷேரும்? பக்கத்தில் இருந்த ஆட்டு வேற. அது அது அப்போ என்ன தாண்டி ஏதோ அப்பர் வச்சிருக்க?